ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆவணி அவிட்டம். அன்றைய நாள்ல இந்த ஒரு இலை கிடைச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க. ஏன்னா, இந்த இலை இருந்தாவே போதும், நமக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்தே சேரும். கரெக்ட்டா 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்த தவற விட்டுடாதீங்க. இந்த நாள்ல இந்த இலையை வைத்து முருகப்பெருமானையும், சிவபெருமானையும் இப்படி வழிபாடு செய்யுங்க. கேட்டது கிடைக்கும். ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில பௌர்ணமி திதி வரும். அந்த நாள் ரொம்ப சிறப்பா சொல்வோம். இப்ப சித்திரை நட்சத்திரத்தில வரக்கூடியத சித்ரா பௌர்ணமி அப்படிம்போம். பூச நட்சத்திரம் வரக்கூடிய தை மாசத்தில தைப்பூசம் அப்படிம்போம். அதேபோல ஆவணி மாசத்தில வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில வரக்கூடிய பௌர்ணமிய ரொம்ப சிறப்பானதா சொல்லுவோம். அத ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:56க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:29 வரையும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, வியாழக்கிழமை அதிகாலை 2:20க்கே அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. அப்போ இன்றைய நாள் முழுவதுமே அவிட்ட நட்சத்திரமும் இருக்குது, பௌர்ணமி திதியும் இருக்குது. இந்த நாளில் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவனுக்கு உகந்த வெள்ளருக்கு இலையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எங்களுக்கு வெள்ளருக்கு இலைலாம் கிடைக்காதுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம். வெள்ளருக்கு இலை இல்லாட்டி பரவாயில்ல, சாதாரண எருக்க இலையே பயன்படுத்துங்க. ஆனால் வெள்ளருக்கு இலை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒரு தேவ மூலிகை. இது விநாயகருக்கு தானே உகந்தது அப்படின்னு நினைப்பீங்க. வெள்ளருக்கு வேரில் விநாயகர் சிலையை வச்சு நம்ம வழிபடுவோம். அதே போல் வெள்ளருக்கு பூவை விநாயகருக்கு மாலையாக கட்டி நம்ம போடுவோம். விநாயகருக்கு மிக உகந்தது தான். முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு இதை போடுவது ரொம்ப சிறப்பு. ஆனால் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த பூ இந்த எருக்கம்பூ அப்படின்னு நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க. நாயன்மார்களை விட நம்ம அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த வேல் வகுப்பை 108 பாடல்களாக கொண்டது தான் வேல்மாறல். இதை பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் வேல்மாறலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் சொல்லியிருப்பாரு, தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாடலில் எருக்கு மதி அப்படின்னு வருது பாருங்க. எருக்கு அப்படின்னா எருக்கம்பூவு, மதினா நிலவு. எருக்கம்பூவையும் நிலவையும் தரித்த முடி தன்னுடைய ஜடையில் சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிகரான வேலே அப்படின்னு வேலோட பெருமையை ஒப்பிட்டு இவர் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார். அப்போ எருக்கம்பூ சிவபெருமானுக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் போய் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தி பரவும். அதன் மூலமாக நமக்கு பண வரவு ஏதாவது தடையாக இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் விலகி நமக்கு பணம் பல வழிகளில் வரும். இதை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் பணம் வரும் அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்மளுடைய உழைப்பையும் போடும்போது இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போய் நமக்கு நேர்மறை சக்திகளோ நல்ல ஒரு பண வரவையும் தரும். இது ஏன்னா இந்த இலை அவ்வளவு தன ஆகாஷ்ண சக்தி உடைய ஒரு இலை. இந்த இலையை வச்சு தான் நம்ம இப்போ பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளருக்கு இலை, வெள்ளருக்கு பூ, வெள்ளருக்கு தண்டு, வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தன ஆகாஷ்ண சக்தியை உடைய ஒரு பொருட்கள். எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் சரி, இது இன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னு இல்லை, அந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது உங்களுக்கு பகை வருது, எதிரிகளால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பகை உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு இப்படி நம்ம வசியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. மற்றவர்களோட பகையால், எதிரிகளோட சூழ்ச்சியால், இல்லை எதிர்மறை சக்திகளினால் எந்த தாக்கமும் நமக்கு சேராது. சரி, நமக்கு இப்போ தேவைப்படுவது ஒரு எருக்க இலை. அந்த இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மானசீகமாக அந்த எருக்க செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து அந்த இலையை பறிக்கணும். என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு இதனால் நன்மை ஏற்பட செய் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை பறிக்கணுமா. அந்த இலையை பறித்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல் இது இருக்கு இல்லையா, அந்த மேல் பக்கம் அதில் மஞ்சள்,
குங்குமம் இதை வச்சு வைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விநாயக பெருமான முதல்ல அவரோட நாமத்தை ஏதோ ஒரு நாமம், ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கணேசாய நமக, இப்படி ஏதாவது ஒரு உச்சரித்து விட்டு அதில் ரூபாய் நாணயத்தை வைங்க. எப்பையும் வெள்ளருக்கு இலை அப்படிங்கிறதே விநாயகருக்கு உகந்தது. நம்ம நார்மலாக எப்பவும் என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எந்த செயலையும் தொடங்குவோம். அதனால் இந்த பிள்ளையாருக்கு உகந்த அந்த எருக்க இலையில விநாயகருக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த நாணயத்தை வச்சிருங்க. வச்சுட்டு அதன் மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க. அதற்கு பிறகு இந்த விநாயக பெருமானுக்கும் சிவனுக்கும் பக்கத்தில் இந்த இலைய வைங்க. இதோட காம்பு பகுதி எப்படி இருக்கணும்னா, சிவபெருமானை பார்த்தவாறு உங்கள் வீட்டில் சிவன் படமோ இல்லை அதாவது லிங்கம் இருக்கும் இல்லையா, அந்த படமோ சிலையோ எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் அந்த காம்பு பகுதி சிவபெருமானை பார்த்தவாறு இருக்கணும், விநாயகரை பார்த்தவாறு இருக்கணும். நுனி பகுதி நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுட்டு அதில் ஒரு அகல் விளக்க வைங்க. அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெயோ நெய் தீபமோ எது வேணாலும் விடலாம். ஆனால் எல்லாத்தாலையும் நெய் தீபம் நிறைய பரிகாரங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம், அவங்களால செய்ய முடியாது. அதனால் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ, இப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா, எனக்கு 1,00,000 ரூபாய் வருமானம் வர வேண்டும், சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா, சீக்கிரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு 3 முறை சொல்லணும். நீங்கள் எதுவுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எதிர்மறை வார்த்தைகளே வராமல் எதையும் வேண்டுங்க. அது மாதிரி வேண்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கு 1 மணி நேரம் ஏற்றி வைத்து எரிய வேண்டும். இது எந்த நேரம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 8 to 9 1 மணி நேரம் அந்த விளக்கு அந்த எருக்க இலையில அப்படியே எரிந்து கொண்டு இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த விளக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வச்சிருங்க. அந்த வெள்ளருக்கு இலையோ அல்ல ஊதா நிற இலையோ அதில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்தோடு அந்த எருக்க இலையை மடிச்சிருங்க. மடிச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதை நல்லா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் துணியில் வச்சு அங்கேயே வச்சிருங்க, சாமிக்கிட்டேயே வச்சிருங்க. அடுத்த நாள் நீங்கள் அந்த மஞ்சள் துணியில் இருக்கிறத சின்ன துணியாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிட்டு போகலாம். இது மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கூட நீங்கள் செய்யலாம். இது மாதிரி நம்ம செய்யறப்ப நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும், நமக்கு பகைங்கிறது கூட எந்த இடத்துலையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழசை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த நாணயத்தை நீங்கள் கேஷ்பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. நிறைய காயின் சேர்ந்துருச்சு, ஒரு 10 காயின் 20 காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை உண்டியலில் போடுங்க. இல்லை அதில் ஏதாவது பொருள் வாங்கி அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உணவாக வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி செய்யலாம். ஆனால் மற்ற செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு உங்கள் வீட்டு தேவைக்காக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.